வணக்கம். கல்வித்துறை சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் 60 குடும்பங்கள் உள்ளன. இவற்றில் 28 குடும்பங்கள் தமிழ் மட்டும் பேசுகிறார்கள், 20 குடும்பங்கள் உருது மட்டும் பேசுகிறார்கள் எனில் தமிழ் மற்றும் உருது இரண்டனையும் சேர்த்து எத்தனை பேர் பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டோட்டல் ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா 60, அதில் 28 வந்து தமிழ் மட்டும் பேசுகிறாங்க, 20 வந்து உருது மட்டும் பேசுகிறாங்க. அப்போ டோட்டல் ஃபேமிலி வந்து 60 பேர். அந்த 60 பேரில் பார்த்திங்க அப்படின்னா 28 பேர் வந்து தமிழ் பேசுகிறாங்க, ப்ளஸ் 20 பேர் வந்து உருது பேசுகிறாங்க, ப்ளஸ் அந்த தமிழ் மற்றும் உருது, அதாவது தமிழ் அண்டு உருது ரெண்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 60 குடும்பங்கள் சேர்ந்தது வந்து 28 + 20, அப்புறம் தமிழ் உருது ரெண்டும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து பேசுகிறது மொத்தம் 60 குடும்பங்கள். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து இதை ஃபார்முலாவை வச்சுக்கலாமா? இப்போ வந்து 60 எடுத்துக்கோங்க. 60 = 28 + 20 எவ்வளோ ஆச்சு? 48, ப்ளஸ் இந்த டிஎன்யூவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 60 இங்கே வச்சுக்கலாமா? இந்த 48 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 48 கொண்டு வந்துட்டிங்கன்னா =x ஆயிருமா? அப்போ 60ல் 48 போச்சுன்னா எவ்வளோ? 12. ஸோ 12 = x. அப்போ தமிழ் மற்றும் உருது பேசுகிறவங்க மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். ஸோ இது ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். இப்படி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இந்த கான்செப்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.